அந்த அளவிற்கு விமர்சையாக அந்த குருவானவரின் பிரசங்கமானது அமைந்தது. ஆகவே கடவுளை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுள் இவ்வாறாக இருக்கிறார் என்று சொல்லி கடவுளை பற்றிய விமர்சனமாக அந்த குருவானவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது கடவுளும் விண்ணகத்திலிருந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மெய்மறந்து போனார். ஆக எவ்வளோ அழகாக கடவுளை பற்றி என்னை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றாரே. ஆக நாமே மக்களிடத்துல போய் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் மனித ஊர் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தாராம். வந்த பிறகு அங்கு இருந்த மக்களிடம் சென்று நின்ற பிறகு மக்கள் எல்லாம் அவரை பார்க்கின்றார்கள். பார்த்து விட்டு பார்க்காதது போல் அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக ஓடோடி செல்கின்றார்கள். அப்பொழுது இந்த கடவுள் வேறு வேடத்திலே இருந்த பொழுது மக்களிடம் சென்று நான் தான் கடவுள், உங்களை பார்ப்பதற்காக ஏதோ பிரசங்கியார் சொல்லி கொண்டிருப்பது போல அந்த கடவுள் நான் தான், உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி மக்களிடம் சொன்னார். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யார் இது கடவுள்னு சொல்கிறாரே, ஒரு பெரிய பைத்தியமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பைத்தியம் என்று சொல்லி அவரை ஏளனப்படுத்தினார்கள், பரிகாசித்தார்கள். அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை. இவரும் அந்த கடவுளும் வேறு வேடத்தில் இருப்பதனால் ஒவ்வொரு மக்களாக சென்று நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, பைத்தியம் என்று பட்டம் கட்டுகிறார்கள். இவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே ஒரு மரத்தடியில் அமர்ந்து மிகவும் களைத்தவராக என்ன செய்வது, இவ்வாறு நாம் வேடம் எடுத்து வந்து விட்டோமே, யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி அமர்ந்திருக்கையிலே அப்பொழுது அந்த பிரசங்கம் செய்த அந்த குருவானவரும் வேகமாக வெளியிலே வருகின்றார். வெளியிலே வந்த பிறகு அந்த கடவுள் வேறு இடத்தில் இருப்பவர் அந்த குருவானவரிடம் வந்து சொல்கின்றார், நான் தான் நீ இவ்வளோ நேரம் பிரசங்க வைத்த கடவுள், நான் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன், என்னை பார்த்தாயா என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். உடனே அந்த பிரசங்கியார் சொன்னார், இவன் ஒரு பெரிய பைத்தியமாக இருப்பானாட்டுக்கு, இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி அந்த கடவுளை அந்த குருவானவரும் சொல்லிவிட்டார். அந்த கடவுளும் சிறையிலே கடத்தப்பட்டார். இரவு ஆனது. அந்த கூட்டமெல்லாம் முடிந்த பிறகு இந்த குருவானவர் வேகமாக அந்த சிறையை நோக்கி ஓடினார். சிறையை நோக்கி ஓடி அந்த வாசலை திறந்து, பரம்பொருளே பரமனே என்னை மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் அந்த மக்களுக்கு மத்தியிலே நான் உங்களை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்றால் என்னையும் உங்களை போன்று பைத்தியம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆகவே தான் அந்த மக்களுக்கு முன்னதாக உங்களை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்காக நான் மறுத்துவிட்டேன், நீங்கள் உண்மையாகவே கடவுள்தான், அது எனக்கு முன்னதாகவே தெரிந்து விட்டது என்று சொல்லி அந்த கடவுளிடம் அவர் மன்னிப்பு கேட்டாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு இந்த சிறு கதையை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து காட்டுகின்றார். இவர் நினைத்திருந்தால் மக்கள் அனைவரும் அவருடைய போதனை கேட்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றார்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுவரை எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவை எதிர்பார்த்திருந்த மக்கள் மெஸ்ஸியா இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ என்று சொல்லி, எந்த குலத்திலே வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் ஒரு மெஸ்ஸியாவாக தென்படுகின்றார். அவர்களை பாவங்களை போக்குவதற்காக திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மக்களுடைய மத்தியிலே நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கூட அவர் மார்பு தட்டி இருக்கலாம், பெருமை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக கடவுளின் செம்மறி இவரே என்று சொல்லி தனக்கு முன்பாக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் சுட்டி காட்டுகின்றார். எதற்காக இவர் கடவுளின் செம்மறி என்று சொல்லுகின்றார்? பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலே பார்த்தோம் என்றால் 2 விதமான பழிபொருள்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டன. அதாவது தங்களுடைய பாவங்களை முழுவதுமாக அவர்கள் போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு செம்மறியாட்டினை எடுத்துக்கொண்டு போய் எங்குமே யாருமே காணாத ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட வேண்டும். அது அங்கே இறந்து போகும். அப்படி என்றால் அது ஒரு வகையான பழிபொருள் கொடுப்பது. இரண்டாவதாக சொன்னோம் என்றால், அந்த செம்மறியாட்டினை வெட்டி அதனுடைய இரத்தத்தை தங்களுடைய நிலைவாயிலின் மேலே தெளிக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து பாவங்களும் போக்கப்படுவதாக அவர்கள் நம்பினார்கள். அந்த வகையிலே இந்த 2வது பழிபொருளை தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திவ்ய பலியின் வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக இழுத்து செல்லப்படுகின்ற, கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்படுகின்ற ஒரு உண்மையான செம்மறியாக, எவ்வாறு திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி கடவுள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு தன்னையே ஒரு செம்மறியாக, கழுத்து அறுக்கப்பட்டவராக, இரத்தம் சிந்தப்பட்டவராக ஒவ்வொரு நாளுமே இந்த திவ்ய பலியின் வழியாக நமக்காக அவர் பலி பொருளாக மாற்றப்படுகின்றார். அதனை தான் திருமுழுக்கு யோவான் சொன்னார், இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி. இதனை முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராக இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும்,
பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றார்கள், சட்டத்தை மீறுகிறவர்கள் பாவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல பிறந்தார், நம்மில் ஒருவராக பிறந்தார். ஆனால் பாவத்தை தவிர அவர் மற்ற அனைத்திலுமே மனிதரை போல் இருந்தார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலுமே நம்மை போல மனிதராக இருந்ததனால்தான் நாம் செய்த பாவங்களை போக்குவதற்காக தன்னையே பலியாக இந்த பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் திவ்ய பலியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோம் என்றால், பாவம் செய்யாதவர்கள் மட்டும்தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும். பாவம் செய்யாதவர்கள் மட்டும்தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். நாம் பாவம் செய்திருந்தோம் என்றால் கடவுள் நம்மளுடைய கண்களுக்கு காணப்படாதவராக மாறுகின்றார். அப்படி என்ன செய்வது? கடவுள் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தான் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு மனுமகனாக வந்தார் என்றால், இதோ நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் தன்னையே முன்மாதிரியாக சொல்லுகின்றார். அவர் நம்மை போன்று இந்த உலகத்திலே தோன்றினார், நமக்கு முன்மாதிரியாக தூய கன்னி மரியாவையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே மனித இயல்பு பாவம் செய்யக்கூடிய இயல்பு, தவறக்கூடிய இயல்பு. நம்மை முழுமையாக அறிந்திருக்கின்ற அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தூய கன்னிமரியால் எவ்வாறு தன்னையே தாழ்ச்சியாக இறைவனுக்கு ஒப்படைத்து, இதோ உமது அடிமை உமது சொற்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர் தன்னையே இறைவனுக்கு அடிபணித்தாரோ, அதுபோல நாமும் அன்னை மரியாவின் பாதச்சுவடுகளை பின்பற்றியவர்களாக இந்த திருப்பலியின் வழியாக திருவிருந்திலே இறைவனின் செம்மறியாக, பாவ போக்கும் பழிப்பொருளாக, ஆன்ம உடலாக நம்முடைய உடலை உள்ளத்தை தேடி வர இருக்கின்ற இந்த நற்கருணை நாதரிடத்திலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். நாம் கிறிஸ்தவள் என்ற பெயருக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்துவதற்கு அருளை இந்த திவ்ய பலியின் வழியாக வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்று நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று உலகம் போற்றும் புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருளுதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள வேண்டுமென்று உலகம் போற்றும் புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு முனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டுமென்று உலகம் போற்றும் புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் யார் யாரெல்லாம் நம்முடைய ஜெப உதவிகளை கேட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம்.
இரக்கமே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு எடுத்து வைத்திருக்கின்றோம். நீதாமே உமது சித்தத்தின்படியாலே அவற்றை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவே எந்தன் வாழ்வே, காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள இறைவனுக்கு வந்ததாகும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படைந்த கிறிஸ்துவுக்கு மீட்பு அளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக அன்னையின் தாழ் பணிந்து தங்களுடைய வாழ்வுக்காக எது தேவையோ அதை கேட்க வந்திருக்கின்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிற அந்த மக்கள் மீது மனம் இறங்குவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தவர்களாக அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இவர் தரும் இந்த அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் இறைவா, என் வாழ்விலே ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவில் எங்கள் மீது இரக்கமாயிரும். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து நாங்கள் என்றென்றும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அருளாசிரை பெற்ற மக்களாக சென்று வாருங்கள், இத்திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.